బూడిద చేసి నా పగ తీర్చుకుంటాన్రా. రావే சந்திரமுகி பார்வைக்கு நீ செங்கோட்டையனாதான் தெரியுவ. செங்கோட்டையன் போனது சந்திரமுகி உணர்ந்துட்டா அவ தன்னைத்தானே அழிச்சுக்குவா. எரிச்சு உன் பகையை தீர்த்துட்டு எங்க பொண்ணை எங்க கிட்ட கொடுத்து வந்து எண்ணெய் ஊத்து.
ஊத்துங்க, நல்லா ஊத்துங்க. கொண்டு வா அந்த தீய. இந்தா, அவனை இறைச்சி உன் பகையை தீர்த்துக்க. குருஜி, சித்தர் எதுக்கு அவர் உயிரை தியாகம் பண்ணாரு? சந்திரமுகிய வேட்டையன் உயிரோட எரிச்சதால வேட்டையனோட ஆத்மா நிம்மதி இல்லாம அலையணும். அந்த சந்திரமுகியோட அஸ்திய சித்தர் அந்த அறைக்குள்ள அடைச்சு வச்சதால அவரும் மரணத்தை தேடி அலையணும்னு 2 சாபத்தை கொடுத்தா. அது மட்டும் இல்ல, சித்தருக்கு மரணம்னு ஒண்ணு ஏற்பட்டா அது சந்திரமுகி கையால மட்டும்தான் நிறைவேறும். இந்த குடும்பம் குலதெய்வ பூஜையை நடத்தணும், சித்தரோட சாபம் நீங்கணும். அதுக்கு நீங்க வரணுங்கிறதான் விதி. அதுதான் இங்க நடந்திருக்கு. விதியை யாராலையும் வெல்ல முடியாது. வாங்க வாங்க வாங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் போயிட்டு வர முருகேசன். எல்லாரும். நாங்க போயிட்டு வரோம். நல்லது. ரொம்ப சந்தோஷம். சரிங்கம்மா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சு. என்ன உங்களெல்லாம் விட்டு பிரியிற நினைச்சாத்தான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்ன விடுங்கம்மா, இந்த வீட்டை யாரும் மறந்துடாம அடிக்கடி வந்து போகணும். என்ன ஆன்சரே இல்ல. பாண்டியன் நீங்க இது ஆன்சரா? குழந்தைங்களையும் காணோம். மேடம், கார் தான் வேற, நம்ம குடும்பம் எல்லாம் ஒண்ணுதான். ம். அது அப்படி சிரிக்கணும். அதான் முருகேசா, பாண்டியா, உன் மனசுக்கு நல்லா இருப்ப முருகேசா. சரிப்பா. ஆனா என்னன்னா, இந்த வீட்டுல தனியா இருக்க. மறுபடியும் பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்க, வாட்ஸ்அப் கால் பண்ணு. டிஸ்டன்ஸ்ல இருந்தாலும் கால் அட்டெண்ட் பண்றேன். ஓகே? சரிப்பா. என்ன சொல்றது தெரியாம அந்த பக்கம். ஆமா. லெட்ஸ் கோ. இந்த வீட்டுக்கு வரவெல்லாம் போறப்ப எதையாச்சும் ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி கொண்டு போயிடுறாங்களே. அது சரி, வீட்டோட ராசி.